திருவண்ணாமலையில் இருக்கோம். திருவண்ணாமலைன்னொடனே அங்கே உள்ள திருவண்ணாமலை கிடையாது, நம்ம பக்கத்தில் ஸ்டிவி பக்கத்தில் உள்ள திருவண்ணாமலை தான். நேற்றுலாம் நல்ல பயங்கரமான கூட்டங்க, ஏகப்பட்ட பக்தர்கள் வந்தாங்க. நேற்று மழை பயங்கரமா இருந்துச்சு பேட்டி. அப்போ அது போல ஒரு 6 மணி போல நல்ல மழை. சரி 6 மணி 6:30 நல்ல மழை வந்து. அதுக்கப்புறம் மக்களோட கூட்டம் எப்படி இருந்துச்சு? அதுக்கப்புறம் மக்களோட கூட்டம் குறைஞ்சிருச்சு. மழை வரவும் சனிக்கிழமை வர்றதுல வெத்து சனி அதே மாதிரி தான். காலையில் 6 மணிக்கு திறந்து சாயங்காலம் 8 மணிக்கு கிடப்பாங்க. அதே மாதிரியே தான் ஃபாலோ பண்ணுறோம். விற்கிறீங்களா? அதோட ரேட் எல்லாம் கொஞ்சம் சொல்ல முடியுமா? இது துளசி மாலை நாங்கள் இது வந்து 10 ரூபான்னு விற்போம். சரிங்கம்மா. பெரிய மாலைனா 50 ரூபான்னு விற்போம். இப்படி பாட்டி ஓப்பனாக பேசுறதுக்காண்டி ஒரு லைக் போட்டுருங்க மக்களே. ரொம்ப நன்றி பாட்டி. புரட்டாசி சனிங்கிறது ரொம்பவே ஸ்பெஷல். ஆனால் நாங்கள் நேற்று தான் சனிக்கிழமை, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை புரட்டாசி சனியை மிஸ் பண்ணிட்டோம். அதுக்கு எவ்வளோ பிளான் போட்டான், மழை வந்ததுனால திருத்தங்கல உள்ள பெருமாளே தரிசனம் பண்ணியாச்சு. ஆமாம், இன்னைக்கு ஒரு வழியாக வந்தோம். மழை பெஞ்சதுக்கான அறிகுறியே இல்லை, நல்லா வெயில் அடிக்குது, பலத்த வெயில் அடிக்குது. அதை சொல்லுங்க. இந்த மாதிரி லீவ் டேத்தில் உங்களுக்கு ஏதாவது கோயில் சுற்றி பார்க்கணும்னா அந்த மாதிரி போய்க்கலாம். கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டு கொஞ்சம் தெரியாது தெரிஞ்சுக்கலாம். அதுவும் இல்லாமல் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுத்த ஒரு பாட்டியை பார்த்துருப்பீங்க. பாட்டிகிட்ட நாங்கள் அந்த பேட்டி எடுத்தோங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி. சும்மா நடந்து வந்துக்கிட்டு இருந்தோம். கேப்பில் பாட்டி, தம்பி செருப்பு போட்டு மலை மேலே போகக்கூடாதுப்பா நாங்கள். ஸோ ரைட்டு, செருப்பை கட்டிடலாமா பட்டி அப்படின்ட்டு அவங்க கடையோரமாக கட்டி போட்டுருக்கோம். பட் அவங்க காசெல்லாம் கேட்க மாட்டேன்னாங்க. அப்போ புரியல, கோபாலட்சுமி சாமி பார்க்கும்போது வெறுங்கையோட போகக்கூடாது, ஏதாச்சும் வாங்கிட்டு போங்க அப்படின்னாங்க. என்ன வாங்கிட்டு போக சொல்கிறான்னு புரியல. ஸ்டார்டிங்கில் பெரிய மாநிலத்துக்கு 30 ரூபா இருந்துச்சு, வாங்கிட்டு போங்கட்டேன். எனக்கு செருப்பு கேட்டு வாங்கன்னு போட்டுருக்கலாம். பட் இருந்தாலும் பெருமாளை பார்க்க போகிறப்ப வெறுங்கையோட போகக்கூடாது. பட் பாட்டி சொன்னது செருப்பால் அடிச்ச மாதிரி தான் இருந்துச்சு இல்லையா? இப்படியே நாங்கள் வேகமாக ஏறணும்னு வைங்க, இந்த நாய் மாதிரி டயர்டாகி படுத்துகிறோம். சாரி, நாயோட சந்திப்போம் உங்கள் நாயகன். எனர்ஜி இல்லாமல் பேசுகிறோம். இப்போ சுத்தமாக எனர்ஜி இல்லை. ஒரு 5 நிமிஷம் படி நடையாது. பொடி நடையா படி நடையில் வந்ததான் அண்ணன் அப்படி சொல்லாத. அதான் ஜெயா ப்ரோ துளசி மாலை வாங்கினோன்னு நம்ம தெரியல, இவர் மட்டும் தான் எனர்ஜெட்டிக்காக இருக்காரு கேங்களா. தம்பி வெறுங்கையோட போகக்கூடாதுப்பா, ஏதாவது வாங்கிட்டு போங்கப்பா அப்படின்னாங்க. உடனே துளசி மாலையை எடுத்து கொடுத்தாங்க. எவ்வளோ தம்பி எடுத்துருக்கு? 30 ரூபான்னாங்க. உடனே அவன் 30 ரூபா எதுவும் கம்மியாக இல்லையா அப்படின்னு உடனே 20 ரூபா இருக்குது அப்படின்னாங்க. நான் தெரியாதனமா வாய விட்டுப்பேன், வாங்கடா. அதை நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் கொடுத்து வாங்கலை. ஜஸ்ட் அது ஒரு பெருமாளுக்கு பண்ணுறாங்கிற ஒரு தொழில் சேவை மனப்பான்மையோட நான் அதை வாங்கினேன். ஆல்வேஸ் பாட்டி ஹாப்பி. அதுவும் இல்லை, எனிவே பாட்டி ஹாப்பி. சிவா ப்ரோ, பாட்டி பற்றின உங்களுக்கு கருத்து? பொதுவாகவே நம்ம பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க. நாமத்தை கடான்னு கேட்பா. அப்படிப்பட்ட நாமத்தை போடக்கூடிய இடத்துக்கு தான் நம்ம வந்துருக்கிறோம். போயிட்டு வச்சுட்டு அடுத்து சந்திப்போட சிறப்பாக சந்திப்போம். श्रीनिवास गोविंदा श्री वेंकटेश गोविंदा भक्तवत्सल गोविंदा भागवत प्रिय गोविंदा. நல்லா போட்டுட்டாங்க. அதாவது வீரனுக்கு விபூதி அடிக்கப்பட்டதுங்கிற மாதிரி மாவீரர்களுக்கு நாமம் போடப்பட்டது. பெருமாள் கோயில் அடையாளத்தை காட்டணும் இல்லையா, அதுக்காண்டி போட்டுக்கிறோம் அப்படின்னு. அது வந்து அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ. நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ படி அந்த ஒரு எனர்ஜியை நம்மளால அக்செப்ட் பண்ணணும். கஷ்டப்பட்டு லைனில் போய் பசம் வாங்கணும், அதுதான் விஷயம். 10 ரூபா தரிசன டிக்கெட்டில் என்ன ஆக போகுது? ஏன் ப்ரோ நீ லஞ்சம் வாங்குது, என்ன நேரம் வேஸ்ட் பண்ணாமல் நேராக என்னை வந்து பார்க்கணும். அதனால் 10 ரூபா கொடுத்து என்னை பார்த்துக்கணும். நம்ம சாமிக்கு பக்கத்தில் போய் சைடில் 2 பக்கம் தான் பார்த்தாங்க. ஆனால் எதுவுமே கொடுக்காம ஃப்ரீயாக போய் நம்ம பார்க்குற ஆளுங்க தான் நேருக்கு நேரம் நல்லா தெளிவாக பார்க்குறாங்க. வழியாக பார்த்தாச்சு. வெளியே ஒரு 10 ரூபா கொடுத்து சாமி போய் பார்க்கணும்னா சாமி அப்படி எதுவுமே கேட்கலாம். எங்களுக்கு அவ்வளோ நேரம்லாம் இல்லைப்பா, நிறைய நேரம் இருக்குது. ஏன்னா வந்தது சாமிக்காக தான். அப்படிங்கிறப்ப அந்த நேரத்தை நாங்கள் லைனில் நின்று யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்றதுக்காக 10 ரூபா கொடுக்காம நேரமே போய் சாமி பண்ணிட்டு அவள் எப்படி யூஸ் பண்ணுறாங்க
ஸோ நாங்கள் நேரமே நின்று போய் பார்த்துருக்கோம். இது ஒரு சந்தோஷமான எல்லாம் பார்த்தாங்க நேர்மையே சாமி தாங்க நான் பார்த்தேன். அவர் வந்து அண்ணன் சும்மா ஃபன் பண்ணுறாப்புல. தென் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா 2 விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க. எங்களை மாதிரியான நீங்களும் வீடியோ எடுக்க முடியாது. பட் நீங்கள் இங்கே வரும்போது செருப்பை ஒரு பாதுகாப்பான இடத்துல போட்டு வாங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் எமோஷனலான ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு ஆளாக்கப்படுவீர்கள். வாங்க விருப்பம் இல்லாமல் இருந்தாலுமே உங்களுக்கு வாங்க தோன்றதுக்கான அந்த செருப்பு வச்சுக்கிட்டு உங்களுக்கு அந்த வாங்குறதுக்கு அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்க யூஸ் பண்ணுற ஒரு விதம் நல்லா இருந்துச்சு. வந்த உடனே அது வாங்குறீங்களா இது வாங்குறீங்களான்னு ஜஸ்ட்டு கேட்காம நாங்கள் போகிறோம், செருப்பை பார்த்தாச்சு, ஒரு ஆடு சிக்கிருச்சுங்கிறதுக்காகவும் அது பொலைட்டாக எங்ககிட்ட அந்த விஷயத்தை வந்து இன்ஸ்டால்மெண்ட் பண்ணாங்க. தம்பி செருப்பு போட்டு போகக்கூடாதுப்பா, இங்கேயே கழட்டி போட்டு போங்க. ரெண்டாவது அவங்க சொன்ன ஒரு விஷயம், காசு கேட்க மாட்டோம். எஸ், பட் துளசி வாங்கிட்டு போகணும். பட் கட்டாயம் இல்லை. அது எப்படி செருப்பு கழட்டி போகிறோம், ஓகே, எதுவுமே வாங்காமல் போனால் உறுத்தாது. இதை எமோஷனலாக டச் பண்ணி அவங்களோட வியாபாரத்தை இன்க்ரீஸ் பண்ணுறது. ஆனால் ஜாலியாக இருந்தோம். அதனால் எங்களுக்கு 30 ரூபான்னு சொன்னாங்க, நாங்களும் வாங்கிட்டோம். இதே சின்ன மாலை காட்டினாங்க, அது கொஞ்சம் டீசெண்டாக இல்லை. இருக்க பெரிய சைஸ் 30 ரூபா வாங்கிட்டோம். அப்படியே வாங்கிட்டு இதே மாதிரி கோவிலில் மணி வாசி கழிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா நாங்கள் கோவிலில் என்னப்போ கோவில் எதுக்கு பண்ணியிருக்கோம். கடைசியாக கேட்டது நம்ம சித்திரை திருவிழாவில் கேட்டது அந்த கோவில் அந்த மணி அடிக்கிற அந்த சவுண்ட் என்ன சரி. அதனால் இங்கே வந்தெல்லாம் அப்படி கேட்க முடியாதுன்னு ஃபீல் பண்ணோம். முன்னாடி வாங்க முன்னாடி வாங்க பின்னாடி எதுக்கு போகிறீங்க தெரியும். புது மாப்பிள்ளைக்கு தான் நடந்து வரணும். அதனால தான் தாலிக்கு கையில் விட்டு பாட்டி கடையில் போய் செருப்பு எடுக்க போகிறோம். இது பூக்கடையில் செருப்பு எடுக்க போகிற மாதிரி இருக்குது. வீடியோட எண்டிங்கு பாட்டியோட கண்டென்ட் தான். மரியாதையா இருக்காது. கிளைமேக்ஸில் பாட்டியவே வில்லனா காட்டி உங்களுக்கு திரும்ப கிளைமேக்ஸை முடிக்கிறோம். இது நல்லா இருக்குது. இது லிஸ்ட் இல்லப்பா. சாப்பிட்டீங்களா பாட்டி? என்ன சாப்பிட்டீங்க? அதுமா பெருமாளை பார்த்துட்டு வந்தாச்சு. இல்லைன்னா ஜீவா வந்து இந்த கயிறு வாங்கும்போது என்கிட்ட சொன்னான், ஏதோ தாலி கயிறு இதை கட்டினா தான்டா மனசுக்குள்ள ஒரு இது வருது. கயிறுக்கு ரூல்ஸை ஃபாலோ பண்ணல. இந்த கை எப்படினாலும் ஒரு கலர், ரெட் கலரோ இல்லை பிளாக் கலரு, இந்த மாதிரி ஆரஞ்சு கலர், இப்படி எல்லா கலரும் பார்த்தோன்னா வானவில் கயிறு. வானவில் கயிறு கிடையாது. அப்படியே வெளியே வாங்க, லைட்னிங் பார்க்க சொந்தம் வரும். பேருந்துக்காக சற்று காலதாமதமின்றி இது பொட்டாசி மாதம் நிறையா பேர் வரப்போக செய்கிறாங்க. அதனால் அடுத்தடுத்து பஸ் இருக்குது. அடுத்து வர பஸ்ஸில் நம்ம ஏறி அப்படியே கிளம்பலாம். அண்ணன் தான் போடலை ஃப்ரெண்ட்ஸ், சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை ஃபுல்லாக சொல்ல மாட்டேன் நான். ஏன்னா பெருமாளுக்காக தான் வீட்டில் இருந்து சாப்பிடாமலே இருந்தோம். இருந்தாலும் பெருமாள் கொடுத்துருக்கலாமேன்னு ஒரு பக்கம் தோணுனாலும் வெற்றிகரமாக ஏறிட்டு வந்தது ஒரு மகிழ்ச்சி தானே. ஏன்னா நம்ம நாமம் போட்டிருக்கோம், நாமம் போட்ட இடத்துல வசம் வாங்கியிருக்கோம், ஏறி இருக்கோம். அதெல்லாம் கண்டுக்கூடாது. அதெல்லாம் மனசுக்குள்ள எதுவுமே வச்சுக்காம வெளிப்படையாக நான் பேசுகிறேன் பார்த்தீங்களா. எனக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லலாமே ஃப்ரெண்ட்ஸ். நாங்களாம் ராணுவ படை.